ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது என்ன வீடியோனா, தக்காளி தொக்கு. இந்த மாதிரி தக்காளி தொக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இந்த தக்காளி தொக்குக்கு நம்ம 1 கிலோ தக்காளி, நான் ஒரு 3/4 கிலோ தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி விலை இப்போ தான் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம இந்த ரெசிபியை இப்போ செய்யலாம். தக்காளியை நல்லா நீட்டு வாக்கில் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்க தானே போகுது. நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3/4 கிலோ தக்காளிக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும் பொன்னிறமாக. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு 7, 8 காஞ்ச மிளகா அதை கிள்ளி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு காரமே இந்த மிளகா மட்டும்தான், நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். மிளகாத்தூள்லாம் இவ்வளோ மிளகா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்லாவே. ஒவ்வொரு பொருளும் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மிளகா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்கு இப்போவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேருந்து தண்ணி நிறைய வரும் தக்காளியிலேருந்து. அந்த தக்காளி தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா தக்காளி எல்லாம் சுருண்டு வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 1/2 hour அது ஆகும். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டைம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் இது வதங்கி எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour அது ஆகும். நீங்கள் டைம் இருந்ததுன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம். நல்லா மூடிட்டோன்னா தண்ணி நல்லா வரும். இங்கே பாருங்கள், அப்பப்போ வதக்கி வதக்கி விடுங்க. தட்டை திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேருந்து தண்ணி எவ்வளோ வருதுன்ட்டு. இந்த மாதிரி தண்ணி நல்லா வரும். நல்லா வதக்க விடுங்க. இந்த தண்ணி எல்லாமே சுண்டி சூப்பராக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெசிபி. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ட்ராவலிங்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். எங்கேயாவது போகிறீங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் அடி பிடிக்கும். அதனால் இந்த நேரத்தில் கவனமாக நம்ம வதக்கி விடணும். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து வதக்கி விடலாம். நல்லா அல்வா மாதிரி சூப்பராக வரணும். இந்த ரெசிப்பியில் இந்த மிளகா வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மிளகா தூக்கி போட்டுறாதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுக்கிறதுனால கலர் நல்லா தெரியல. இப்போ பாருங்கள், இதோட கலர் கரெக்டாக நேராக வச்சு எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளோட தக்காளி தொக்கு. செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உப்பு ஏதாவது தேவைன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு கடாய் சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பசங்களுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக போட்டு. எப்படி வந்திருக்கு உதிரியா சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.